நீங்க ஒரு ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் யூசரா உங்க வண்டியில எலக்ட்ரிக் ஃபுட் ஸ்டெப் மாட்டணும்னு நினைக்கிறீங்களா? சோ அதுக்கான வீடியோ தான் இது. நான் உங்க கமால் ஒலிம்பிக் கார் அக்சசரிஸ் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சோ இந்த வண்டியை பொறுத்தவரையில நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபுட் ஸ்டெப் வந்து அந்த OEM ஃபிட்மெண்ட் மாதிரி இதுல அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சோ அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். சோ இது பிராண்ட் நியூ ரேஞ்ச் ரோவர் 2025 மாடல். சோ இந்த வண்டிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபுட் ஸ்டெப் ஒன்று அப்கிரேட் பண்ணிருக்கோம். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபுட் ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஜஸ்ட் எப்போ வண்டியை அன்லாக் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில டிப்ளாய் ஆகும். அதே மாதிரி எப்போ லாக் பட்டன் பிரஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா திரும்ப உள்ள போயிடும். சோ இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல ஜஸ்ட் நீங்க அன்லாக் பட்டனை ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா வண்டியோட டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபுட் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி எப்போ நீங்க வண்டியை க்ளோஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபுட் ஸ்டெப் வந்து டிப்ளாய் ஆகி உள்ள போயிடும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா இப்போ நீங்க வண்டிக்குள்ள போறீங்க, இந்த வண்டியில கீலெஸ் என்ட்ரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க கீலெஸ் என்ட்ரியில எப்போ லாக் அன்லாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபுட் ஸ்டெப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி கீலெஸ் என்ட்ரிலையுமே நீங்க எப்போ ப்ரெஸ் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது டிப்ளாய் ஆகும். ஸோ இது ஒரு ஃபியூச்சரு. அதே மாதிரி உங்க ரிமோட் கண்ட்ரோல்லையும் நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதை எப்போ நீங்க டச் பண்றீங்களோ அப்பவுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்க எப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் லெஃப்ட் சைட் டோர் ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள ஃபுட் ஸ்டெப் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவர் சைடில் இருக்கிற டோரை எப்போ ஓப்பன் பண்றாங்களோ அப்போ ரைட் சைட் டோர்ஸ்ல உள்ள ஃபுட் ஸ்டெப் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியிலேயே டைரெக்டாக ப்ரோக்ராம்டாக இதில் வருது. ஸோ இப்போ நான் எப்படி இதை வந்து உள்ளே போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், இது எப்படி டிப்ளாய் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எப்படி அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து வெளியில் டிப்ளாய் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெல்கமிங் இது மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஹைட்ல இருந்து நீங்கள் இறங்கும் போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ அதோட வெயிட் டாலரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல எவ்வளோ வெயிட்னாலுமே இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஈவன் இந்த வண்டியே இதாகிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபுட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அன்லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆயிரும். ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் அது வெயிட் பண்ணும், நீங்கள் வண்டிக்குள்ளே உள்ளே போகிறீங்களா இல்லை டோர் ஓப்பன் பண்ணுறீங்களான்ட்டு. ஸோ ஓப்பன் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போகலன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. ஸோ எப்போ நீங்கள் இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரியர் டோரும் அதே மாதிரி தான். ரியர் டோர் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ரியரில் உள்ள அந்த ஃபுட் ஸ்டெப்பையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ரியர் டோரை க்ளோஸ் பண்ணும் போதுமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபுட் ஸ்டெப்போட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல மேட் ஃபினிஷில் ரப்பரைஸ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல க்ரிப் இருக்குது. ஒரு 3 லேயர் ஆஃப் இது மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஸோ நீங்கள் கால் வச்சாலுமே எந்த ஸ்லிப் ஆகாத அளவுக்கு நல்ல க்ரிப் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இதில் இருக்குது. ஸோ இதோட இந்த ஃபுட் ஸ்டெப் மாட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த மெட்டல் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சப்போர்ட்டில் தான் இந்த டோட்டல் ஃபுட் ஸ்டெப்புமே இருக்குது. ஸோ நல்ல ஸ்டர்டியான ஃபுட் ஸ்டெப் தான். இது போக இப்போ நீங்கள் இந்த ஃபுட் ஸ்டெப் மாட்டுறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வண்டியோட ஆக்சுவல் லெவலு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் தான் இதோட டெப்த்து கீழே இறங்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வண்டியோட பாடி லெவலு, அதுலேருந்து இவ்வளோ தான் வருது. ஸோ இங்கே வண்டியோட பாட்டம்க்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே தான் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க, வண்டி கீழே ஃபுட் ஸ்டெப் தட்டிருமோ இல்லையாங்கிற பயம் கூட இதில் கிடையாது. இந்த ஃபுட் ஸ்டெப்போட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரிஜினலாக இருக்கிற வண்டியில் எந்த விதமான ஒயர்ஸ் எதுவுமே நம்ம இதில் வந்து டேம்பர் பண்ண போகிறது இல்லை. ப்ளஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தீங்கன்னா OEM-ஆ வண்டியில் எங்கே அவங்க ப்ளக் அண்ட் ப்ளே பாக்கெட்ஸ் மாதிரி ஸோ எந்த விதமான ஒயர்ஸ் எதுவுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதனால உங்கள் வாரண்டி வாய்ட் ஆகும் அப்படி இப்படின்னு நீங்கள் அதுக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மோட்டர் இருக்குல்ல, இந்த மோட்டரோட வயரிங் ஹார்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரிஜினலாகவே வர்ற ஒயர்ஸோடய இது டேரெக்டாகவே இன்டெகிரேட் ஆயிரும்.